அகாடமியிலேருந்து. ஸோ 10th ட்ரிக்னாமெண்ட்ரின்ற கான்செப்ட்டு ரொம்ப டஃப்பான சாப்டரு. அதை எப்படி ஈஸியாக சொல்கிறேன்ற பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் புரியும். வாங்க அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ கிரேட் 10ல் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரி. இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வேர்டுன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக இது இங்கிலீஷ் வேர்டு கிடையாது, க்ரீக் வேர்டு. இந்த க்ரீக் வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை 3 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ட்ரை, கோனோ, மெட்ரி. ட்ரை அப்படின்னா 3, கோனோ அப்படின்னா ஆங்கிள்ஸ், மெட்ரி அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ். ஸோ ட்ரை ஆங்கிள் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னாலே ட்ரையாங்கிள் தான். ஸோ ட்ரையாங்கிளை பற்றி தான் ஃபுல்லாக இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். அந்த ட்ரையாங்கிளில் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு டைப் மட்டும்தான் இந்த சாப்டரில் இன்வால்வ் ஆகும். என்னன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்னாமெண்ட்ரியில் மொத்தம் 3 கான்செப்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ரேஷியோ கான்செப்ட், இன்னொன்று டேபிள், இன்னொன்று வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தான் பயங்கர டஃப்பான கான்செப்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டான கான்செப்ட். அதை இன்ட்ரெஸ்டாக நம்ம டீச் பண்ணோம் அப்படின்னா பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக போய் சேரும். அந்த ஐடென்டிட்டியில் ஃபர்ஸ்ட் பேசிக் 3 ஐடென்டிட்டிஸ் இருக்கு. இந்த 3 ஐடென்டிட்டிஸ் என்ன அப்படின்னா sin square theta plus cos square theta is equal to 1. Next secant square theta minus tan square theta is equal to 1. Next cosecant square theta minus cot square theta is equal to 1. இதான் அந்த 3 basic identities. டோட்டலா 9 identities இருக்கும். அதுல first 3 basic identities. இந்த 3 basic identities understand பண்ணிட்டா அப்படின்னா இதுல இருந்து remaining identitiesலாம் உன்னால derive பண்ணிட முடியும். So இந்த 3 basic identities understand பண்றதுக்கு ப்ரூஃபும் சொல்ல முடியும். ஆனா அதை மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. ட்ரிக்னாமெட்ரியை விட்டு வெளியில வந்துருங்க. சைன் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்தில் வர்றது என்னவா இருக்கும்? சைன் அப்படின்னா என்ன ஞாபகத்தில் வரும்? சிக்னேச்சர் தான் ஞாபகத்தில் வரும். ஒரு பர்சன் வந்து செக்ல சைன் பண்றாரு. செக்ல சைன் பண்ணா அவருக்கு என்ன கிடைக்கும்? செக்ல சைன் பண்ணா அவருக்கு என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். சைன் பண்றாரு, அவருக்கு என்ன கிடைக்குது? காசு கிடைக்கும். ஸோ அந்த காசை வச்சுட்டு ஒரே நாள்ல எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் சாப்பிட்றாரு. அப்போ எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் ஒரே டைம்ல சாப்பிட்டா என்ன ஆகும்? சிக் ஆயிடுவார். ஸோ நெக்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. புரிஞ்சா? ஸோ ஃபர்ஸ்ட் டே அவர் கையில காசு இருக்கு, செகண்ட் டே அவர் என்ன ஆயிடுறாரு? சிக் ஆயிடுறாரு. இதுதான் அவரோட லைஃபோட டேர்னிங் பாயிண்டா இருக்கு. ஸோ சைன் பண்றாங்க, காசு கிடைக்குது, காசு கிடைச்சனால சிக்காயிராரு, சிக்கானனால டேர்னிங் பாயிண்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் கொசிக்கன் அப்படின்னா என்ன ஞாபகத்துல வரும்? கொசு தான் ஞாபகத்துல வரும். கொசு கடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா மலேரியா, டெங்கு, கொரோனா அந்த மாதிரி ஃபீவர்ஸ் எல்லாம் நிறைய வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனோம் அப்படின்னா காட்டுல தான் நம்ம படுப்போம். ஸோ கொசு கடிச்சா எங்க போயிடுவோம்? நம்ம காட்டுக்கு போயிடுவோம். இந்த 3க்கு ஸ்டோரி புரிஞ்சா? ஸ்டோரி என்ன ரிப்பீட் பண்றேன். சைன் பண்றாங்க, காசு கிடைக்கும், காசு கிடைக்கிறனால சிக்காயிராரு, சிக்கானனால என்ன ஆயிரும்? டேர்னிங் பாயிண்ட் ஆயிரும். கொசு கடிச்சா எங்க போவோம்? காட்டுக்கு போவோம். ஸோ தேர் ஆர் 3 ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா சைன் பண்றாங்க, காசு கிடைக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சிக்காராங்க, டேர்னிங் பாயிண்ட் ஆயிருது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கொசு கடிச்சா காட்டுக்கு போயிடும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ். சைன் பண்றாங்க, காசு கிடைக்குது. ரிமைனிங் 2 ஸ்டேட்மெண்ட்டும் நெகட்டிவ். சிக்காயிராங்க, டேர்னிங் பாயிண்ட் ஆயிரும், கொசு கடிக்கிறனால காட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் ரிலேஷன் பிளஸ் இருக்கும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல ரிலேஷன் எல்லாமே மைனஸ்ல இருக்கும். எல்லாத்தோட ஆன்சரும் என்னவா தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிட்டிஸ் டெரைவ் பண்ணிடலாம்.